என்னது பேங்க் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணக்கூடிய ஏஜ் எலிஜிபிலிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்களா? ஐபிபிஎஸ் கேலண்டர்ல என்ன சொல்லியிருக்காங்க? வாங்க ஆஸ்பிரண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனல ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேத்து அப்லோட் பண்ண ஷார்ட்ஸ் வீடியோல சொல்லியிருந்தேன். கோர்ட் இல்லன்னா கவர்ன்மென்ட் டிசிஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த ஏஜ் எக்ஸ்டென்ஷன் ஆகலாம். அத பத்தி கேலண்டர்ல அப்டேட் பண்ணுவாங்க. கன்ஃபார்ம் ஆயிருந்தா. இன்னும் அத பத்தி கோர்ட்ல இருந்தோ, கவர்ன்மென்ட் கிட்ட இருந்தோ எந்த நியூஸும் வரல. பட் ஃபியூச்சர்ல அந்த மாரி சேஞ்சஸ் வந்தா எக்ஸாம் டேட் அண்ட் அவங்களுடைய கைட்லைன்ஸ் எல்லாமே அவங்க மாத்தக்கூடிய ரைட்ஸ் அவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிறத ஒரு டிஸ்க்ளைமரா சொல்லியிருக்காங்க. கோர்ட்ல கேஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. ஒருவேள சாதகமா அமைஞ்சாவோ, இல்ல கவர்ன்மென்ட் டிசிஷன் எடுத்தாவோ, இந்த டேட் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா பழைய டேட் தான் இருக்கும். பொதுவா ஏஜ் எலிஜிபிலிட்டில இதுவரை கோர்ட் தலையிட்டது கிடையாது. கவர்ன்மென்ட்டா நெனச்சா தான் அத மாத்த முடியும். அப்படி இல்லன்னா ஐபிபிஎஸ் கன்சிடர் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கேலண்டர் நம்ம சொன்ன மாதிரியே அதே டேட்ல வந்திருக்கான்னா, சின்ன சின்ன சேஞ்சஸ் மத்தபடி எல்லாமே அதே டேட்ல தான் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவுல நம்ம சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு மாசத்துல ஒவ்வொரு மெயின்ஸ் வந்திருக்கு அப்டின்ட்டு. அதுல என்ன சேஞ்ச் வந்திருக்குன்றத மட்டும் சொல்லிர்றேன். இப்பயும் அதே பெனிஃபிட் தான் இருக்கு. அத விட அட்வான்ஸ்ட் பெனிஃபிட் இருக்கு. தெளிவா சொல்லிர்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ நமக்கு ஐபிபிஎஸ் கிளர்க் மட்டும் நவம்பர் 14 சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? நவம்பர் 14 சொல்லியிருந்தோம். அது கிடையாது. இப்போ டிசம்பர்ல குடுத்துருக்காங்க. நான் மெயின்ஸ பத்தி பேசுறேன். மெயின்ஸ பத்தி பேசும்போது டிசம்பர் 27 வந்திருக்கு. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு டிசம்பர் 27 இந்த இடத்துல 20 வந்திருக்கு. ஆஃபீசர் ஸ்கேல் 1. இதுக்கு முன்னாடி நம்ம குடுத்த அப்டேட்ல ஆகாஷ் ஜாதவ் சார் சொன்னாரு. அப்புறம் இன்னொரு சோர்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதன் மூலியமா வந்தது. சூப்பரா? ரைட். இப்ப இதுல என்ன பெனிஃபிட் இருக்கு? செப்டம்பர் மாசம் செப்டம்பர் 12 செப்டம்பர் 12 எக்ஸ்பெக்டட் எஸ்பிஐ பிஓ. எஸ்பிஐ பிஓ வருதா? அப்போ செப்டம்பர் மாசம் எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ். ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் அக்டோபர். நவம்பர் மாசம் என்ன எக்ஸாம் இல்லன்னு கவலைப்படாதீங்க. எஸ்பிஐ கிளர்க் ஜேஏன்னு சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு நவம்பர் மாசம் வந்துரும். டிசம்பர் மாசம் 2 எக்ஸாம் ஐபிபிஎஸ் கிளர்க் அண்ட் ஆர்ஆர்பி பிஓ. டிசம்பருக்கு அடுத்து வரக்கூடிய ஜனவரி மாசம் ஆர்ஆர்பி கிளர்க். இதுல என்ன அட்வான்டேஜ்? ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு மெயின்ஸ். ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் சொதப்புனா கூட அடுத்த ஒரு 30, 20 நாள் 25லிருந்து 35 நாளுக்குள்ள டைம்ல உட்கார்ந்து பிரிப்பேர் பண்ணி நம்ம கிளியர் பண்ணிடலாம். இன்னொரு பெனிஃபிட் நவம்பர் 14 விட இது இன்னும் பெட்டர்ன்னு சொல்லுவேன். ஏன்னா, ஐபிபிஎஸ் கிளர்க்ல பேட்டர்ன சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ரீசனிங்ல 35 மினிட்ஸ், ஆப்ட்க்கு நமக்கு எவ்வளோ நேரம் தான்? வெறும் 30 மினிட்ஸ் தான். இப்போ ஆர்ஆர்பி பிஓக்கும் 30 மினிட்ஸ் தான். ஸ்பீடா போடணும். ஸ்பீடா பிராக்டிஸ் பண்ணணும். ஆனா எஸ்பிஐ கிளர்க் அப்படிங்கிறது டைம் அதிகமா இருக்கும். கொஞ்சம் ஹார்ட் லெவலா இருக்கும். கொஞ்சம் ஹை எபிலிட்டி கொஸ்டின்ஸ சால்வ் பண்ணணும். அப்போ அத முடிச்சு கட்டிட்டு ஒரே டைம்ல ஆர்ஆர்பி பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க் சேர்த்து அடிச்சிடலாம். ஒரே அடி அடிச்சிடலாம். அப்புறம் ஆர்ஆர்பி கிளர்க். ஸோ ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த எக்ஸாம கிராக் பண்ணிடலாம். பிரிலிம்ஸ பத்தி நாங்க பேசவே இல்ல. ஏன்னா இருக்கக்கூடிய இன்னும் 8 மாசத்துல உட்கார்ந்து படிச்சா அழகா 4 மாசத்துல பிரிலிம்ஸ தூக்கி போட்டு அடுத்த 4 மாசம் மெயின்ஸ் படிச்சுட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். சூப்பரான கேலண்டர் இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. அண்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பிரசன்னா அப்படிங்கிறவரு அவருக்கான இன்டர்வியூவ குடுத்திருக்காரு. அந்த இன்டர்வியூ வீடியோவ ப்ளே பட்டன்ல குடுத்திருக்கேன். போயிட்டு பாருங்க. சக்சஸ் ஸ்டோரில அவர் ஃபாலோ பண்ண எல்லா சோர்ஸும் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். எதையுமே கட் பண்ணியிருக்க மாட்டோம். கண்டிப்பா உங்களுடைய பிரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் நீங்க வேற யாராவது இன்டர்வியூ குடுக்கணும்னாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். இத பத்தி டீடைல்டு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம்.